வேதாந்த தேசிய அச்சீந்திர கடாட்ச லப்த த்ரையந்தசார மனவத்ய குணாம்புதாக்யம் நாராயணாத்ய ஜிதிரிய கிருபாபிக்ஷிப்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமக. பகவானுடைய கிருபையினாலே சப்தாகம் இன்னைக்கு 7 நாள் தி சங்கரக சப்தாகம், சங்கரக சப்தாக சத்சங்கம். இது வந்து திஸ் இஸ் லைக் ஐ செட் இன்னைக்கு பூர்த்தியாருது, ருக்மிணி கல்யாணமோட பூர்த்தியாருது. ஒரு 10 நிமிஷம் 10 minutes ஐ மே டேக் பிளஸ் ஆர் மைனஸ், ப்ளீஸ் பேர் வித் மீ. இது வந்து பாகவத சிரவண யஜ்ஞம். இந்த யஜ்ஞத்துக்கு நான் முதல்லயே நம்ம வந்து இந்த மாதிரி நடத்தி கொடுத்ததுக்கு பகவான் முதல்ல நமக்கு கிருதஜ்ஞதை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம ராகனே. என் உயிர் தந்தளித்தவரை சரணம் போக்கின்னு பார்ப்போம். நமக்கு உயிர் கொடுத்த பீப்புள் ஹூ கேவ் அஸ் லைஃப், மாதா பிதா, அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஆச்சாரியன்னா அப்புறம் நம்ம ஆச்சாரியன் பாகவத ஆச்சாரியன் வியாசரை நமஸ்காரம் பண்ணிட்டு, வியாசருக்கு நமக்கு அத்தியனம் பண்ணி வச்ச சுகரை நமஸ்காரம் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நமக்கு இந்த கொஞ்சம் கிஞ்சித்து ஞானம் வந்ததுக்கு காரணமா இருந்த கிருஷ்ண பிரேமை அவரை நான் நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த பாகவதத்தை சொல்லுன்னு நம்ம பாகவதத்தோட இதுலயே இருக்கு, பலஸ்ருதியில இருக்கு, whoever has requested to do it they get புண்ணியம். சிரவண மாத்திரேன, திஸ் இஸ் அ சிரவண யஜ்ஞம். நம்ம காது வந்து யஜ்ஞ குண்டம். ஸோ ஈவன் இஃப் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், சிரவண மாத்திரேன பலன் கிடைச்சாச்சு. ஸோ இது எனக்கு யாரெல்லாம் கூட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். திஸ் வாஸ் நாட் பிளான்ட், இட் ஜஸ்ட் so happened everything on Paurnami day we did this Rasalilai. This whole Bhagavata Yajnam was not planned. So whoever has requested, whoever has facilitated the whole Tirupavai Goshti, the organizers, எல்லா டயலாஸ் திருப்பாவை கோஷ்டிக்கு என்னோட நமஸ்காரம், கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுட்டு will start this thing today. நம்ம இது வந்து போன இதுல வந்து ஏகாதச ஸ்கந்தத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா after having done, he came to this பூலோகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய, அவரோட அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சா விட்டு he has gone back to his திவ்யதாமம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் உத்தவர் கேட்கிறார் இல்லையா, when he was leaving, நீங்க போயாச்சுன்னா தர்மம் எங்க போய் சரண் புகுந்ததுன்னு கேட்கறச்சே, நான் எங்கேயும் போகல, பாகவத ரூபேண ஸ்ரீமத் பாகவதாக்கியம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, கிரந்த ரூபமாக நான் இங்கு இருக்கின்றேன். So he is fully present here. He has shown us every single day that he has been present. இதை நம்ம கேட்டோம். சங்கரகமா விஸ்தாரமா சொல்றவா இன்னைக்கு சங்கரகாத்தியாயம் படிப்பா. நம்ம வந்து we will just take the essence. This is, like I said, this is not a pravachanam, this is a satsangam. I would like to say இதனோட எசன்ஸ் மாத்திரம் நான் சம்மரைஸ் சொல்லிக்கிறேன் இந்த வாட்டி. பக்தி ஞான வைராக்கியம் தான் பாகவத்தோட எசன்ஸ், தட் இஸ் அ சித்தாந்தம். கிருஷ்ண பிரேமியா என்ன சொல்றச்சு அப்படிதான் சொல்லுவார். அதே மாதிரி 2வது ஸ்கந்தத்துல அந்தே நாராயண ஸ்மிருதி அந்திம காலத்துல ஹரிஸ்மரணம் போகணுங்கிறது பிராதானியம். அதுதான் நம்ம வந்து நம்ம சொன்னோம், பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன். இந்த லேட்டர் இயர்ஸ் இஃப் ஐ டோன்ட் ரிமெம்பர், ஐ எம் சரண்டரிங் டு யூ. அகம் ஸ்மராமி, லைக் வராக பகவான், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. பே நீ சரணாகதி பண்ணிட்டியானா ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த லேட்டர் இயர்ஸ் பாகவதம் இஸ் அ பரமஹம்ச சம்ஹிதை. பாகவதம் சர்வ வேதாந்தங்களின் சாரம். யாராவது if anybody ask you, you have listened to Bhagavatam for even 10 minutes or 20 minutes, what is in there? This is Paramahamsa Samhidai. இது சர்வ வேதாந்தங்களின் சாரம். இது பாகவதம் is சாக்ஷாத் பகவான். In fact, Ramakrishna Paramahamsar, he was once the disciples took him to a Bhagavata Saptagam. The moment he went to Saptagam, he went into samadhi nilai. After he came out, the disciples was curious what happened. Then Ramakrishna explained, when he was attending that Saptagam, right, he saw the Sakshat Bhagavan, Bhagavanoda Pratyakshama, he saw Bhagavan there in that Satsangam. Then after a while, that Bhagavan went into that Bhagavadan who was doing this pravachanam. He went into his Hridayam and he then on the Jyoti, Bhagavan tapai maranjidam. So what he said, Bhagavadam veru, Bhagavan veru, Bhagavadal veru illai. பாகவதம், பகவான், பாகவதால், they are all one and the same. இது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கிரானிக்கல்ஸ்ல இருக்கு. This is what he said. So பாகவதம் has got பகவானுடைய கல்யாண அனந்த கல்யாண குணங்கள். நேற்று ராமாயணத்துல 2 நாள் முன்னாடி பார்த்தோம், கோனஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு நாரதரை வந்து வால்மீகி கேட்டு, வால்மீகி ராமாயணத்துக்கு மாத்திரமே ஒரு 16 குணங்கள். இந்த மாதிரி அனந்த கல்யாண குணங்கள், சௌலபியம், சௌசீல்யம், so many of those we can learn from பகவான்ஸ் கல்யாண குணங்கள். பகவான் மாத்திரம் இல்ல, ஆல் பாகவதர், பிரகலாதர், நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசர், அம்பரீஷர், சுகர், சௌனகர், all about all Bhagavatas, various Bhagavatas story
These are all said in Bhagavachanam. Anything, even if it is said in allegorical, it is all for us to follow. Sravanam, Mananam, Nidityasanam, Shrunvanti, Gayanti, Grinanti போட்டிருப்பா பாகவதத்தை. இது we have to bring it into அனுசந்தானம். ஆண்டாளே சொன்னால வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து பண்ணா போய பிழையும் புகுதருவான் என்ற நம்ம பண்ணோம்னா we have to practice தூய மன தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. These are all the lessons we take it. It is not like listening and then we forgetting about it. So how much we can bring it into அனுசந்தானம். அசங்கியமான அவதாரங்கள் பாகவதத்தில் இருக்கு. 24 அவதாரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. பாகவதம் இஸ் நிகம கல்பத்தரோர் கலிதம்பலம் சுகமுகாத முதத்ரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசம் ஆலயம் உகுரகோ ரசிகாபுவி பாவுகாக. This is the ripened fruit of Vedas. பாகவத ஆண்டாள் says, திருப்பாவை நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து. This is the ripened fruit. Vedam is the kalpaka vriksha of the tree. And from there the ripened fruit சுகபிரம்மம் என்கின்ற கிளி ருசி பார்த்து கொடுத்தது பாகவதம். அந்த பழத்தை எடுத்து நம்ம கொட்ட, அந்த seed you put it in there, it gives birth to a tree, another kalpaka vriksham, it gives hundreds and hundreds of பழம். That is why it is called, why we call this is Vedam அனைத்துக்கும் வித்து. அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு போட்டோம்னா that becomes a seed. So that is the seed of this kalpaka vriksham. Therefore this is Vedam அனைத்திற்கும் வித்து. நார்மலா நம்ம any process as a what and how. There is lot of what. Our acharyas have given how. இந்த ஜென்மம் எடுத்தது அரிது மானிடனாய் பிறத்தல் மிக அரிது. மனுஷனா பிறக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் இருந்தாலும் சத்புத்தி இருக்கணும் இல்லையா, துர்புத்தி இருக்கக்கூடாது. சத்புத்தி இருந்தாலும் பூர்ண ஆயுஷ் இருக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. So what is the difference between a human and an animal? அதுவும் ஆகாரம் பயம் மைத்துனம் நித்ரா, they all it also eats, it also mates, right, it also sleeps. What is the difference the God has given in this janma? We have to do our dharma, our swadharma. We have to do dharma, artha, kama, moksha. If you are a samsari, எல்லாம் முடிச்சாச்சு. I have attained everything. I have reached, I have become the CEO, I have become the president. Then what? Then that's where self-realization, God realization, that we have to remember that. Right? We have to know ஆத்ம விசாரம் பண்ணி நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அர்த்த பஞ்சகம் I always quote. Even if somebody asks me to say 5 minutes to say a few words, share few words, and I will always say அர்த்த பஞ்சகம். When I say நம்ம சொல்லலை பகவான் அந்தர்யாமியா இருந்து இதை சொல்ல வைக்கிறார். பகவான் அந்தர்யாமியா இருந்து he is listening to it. So இதுல நம்ம சொல்றோம், நமக்கு தெரியும்ன்ற ஒரு இதுவோ நமக்கு ஒரு பெருமையோ நமக்கு தெரியாது. யாருக்கா தெரியலன்னா I don't know, don't worry about it. Even if you don't know, like Dushyan Sridhar used to say in Pravachanam, sir, in Kanchipuram there is a goshti going on. They are all chanting Nalayira Divya Prabandham. They are all saying uyar nalam adinalam arulinavan yavanavan. I don't know anything. So what should I do, sir? He says, go and say enakkonnum theriyadu, I don't know anything. You say that the bhavam is important. Don't worry what I know, whether I know Nalayira Divya Prabandham. Prati slogam abattama sonnalum பாகவதத்துல இருக்கு. It's not my words. பிரதி ஸ்லோகம் அபத்தமா சொன்னாலும், நம்ம திருப்பாவை படிக்க அபத்தமா சொன்னாலும் பரவாயில்ல, பாவம் is important, right? Let us not get into too much into this analysis paralysis. பாவம், பக்திக்கு பாவம் தான் முக்கியம். So பக்தி ஞான வைராக்கியம் தான் இதனோட சித்தாந்தம். அர்த்த பஞ்சகம் மாதிரி நம்ம யாரு, ஆத்மஸ்வரூபம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பரமாத்மஸ்வரூபம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதை அடையிற வழி, what are the ways to attain it? The karma margam, jnana margam, bhakti margam, charanagati margam. If you are a sacred soul, maybe God may come and catch you and put you in the right path. That is தடுத்து ஆட்கொள்ளுதல். So இதெல்லாம் after having all done that, how you should be like சத்ருகுணா, அடியாருக்கு அடியானாக இருக்க வேண்டும். You should have the humility. நமக்கு தெரியும்ன்ற மமதம், நம்ம கற்றது கைமண் அளவு. What we know is very very little. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, கேட்டுக்கிறேன். சத்ருகுணன் அடியாருக்கு அடியான், தொண்டர் அடி பொடி. இன் டுடேஸ் டாபிக் இன்னைக்கு என்ன கவர் பண்ணணும்னா, வியாசர் என்ன சொல்லி முடிக்கிறார்? தலி தர்மத்தை சொல்லி, நாம சித்தாந்தத்தை சொல்லி, சதுர்வித பிரளயத்தை சொல்லி, பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணி, அதுக்கப்புறம் பரீட்சித்துக்கு மோட்சம், மார்கண்டேயர் உபாத்தியம். சோ நாம சித்தாந்தம், நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். So when I started the first day with சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணியர் பார்த்து 6 questions கேட்கிறா. I am talking only in the context of Bhagavatam, right? Our first question, மனுஷனா பிறந்தவனுக்கு ஸ்ரேஷ கொடுக்கக்கூடிய மார்க்கம், which gives me the virtuous, the supreme thing. In Bhagavatam it says நாம சங்கீர்த்தனம்.
our acharyas differ. In Vaishnava Sampradayam, they say Sharanagati is the supreme. So each way it is different. That's not Ramakrishna schools. They used to tell a story. Yeah, there is a farmer who goes to every day before going to his farm, he worships the sun and goes. One day, Bhagavan wants to test something. He sent his messenger with a list of 10 people. Somebody came, his messenger came and asked the farmer, there are 10 people, I am coming from God. Now I want to know where do they live. Then he asked him, who are these people? I know all their addresses. These are all the people, they like Bhagavan. They are all Bhagavatas, they like Bhagavan, so I want to know. Then after this man leaves, this farmer got worried. I go every day doing my karma, praying to Suryan, and Bhagavan is not worried about me. So someone randomly comes, he happened to bump into me and he's asking me all the address. When the moment the thought went through, within few days, the same man comes with another list of 10. And this farmer's name will be in the first. The farmer asks, what is this list? This list is whom Bhagavan likes. Bhagavan likes these people. So, எல்லா மார்க்கமுமே வசத்தியான மார்க்கம். எது நமக்கு whichever is சௌரியம். கர்ம மார்க்கம் பண்ணி, கர்ம மார்க்கம்னா என்ன? நம்ம சாப்பாடு இல்லை. பரோபகாரம். மனுஷ பிறவி எடுத்ததே பரோபகார்த்தம் இதம் சரீரம். These are all the lessons we learned 7 days. We listen even if it is Sankraham. One lesson, பரோபகார்த்தம் இதம் சரீரம். பாகவதோத்தமன் யாருன்னு நேற்றுக்கு நவயோகிகள்ல பார்த்தோம். எல்லாரையும் ஆத்மாவா பாரு பரஸ்பரம். Right? So these are all some of the lessons which we have seen. So Kali Dharmata சொல்லி கலியில எப்படி ஜனங்கள்லாம் கெட்டு போயிட்டான்னு, how the Kali has spoiled the people. Yesterday we saw how in Krita Yugam they do Dhyana Margam, then Treta Yugam they do Havans, all those things. Then Dwapara Yugam they do Archana. And then Kali Yugam is Nama Sankirtanam. That's what he said in one of the Navayogis. So Kali Mandaha Sumanda Madehan Namala Moodanaitam. Right? So that is why these things have been given like the essence, have been like in a simple form. We don't have time to read Vedas. We don't have the knowledge to understand many of those. That is why the Karumbu Shar Pirinju Kudugara Mari, Pirinju Adroda Rasata through Bhagavatam, through Narayaniyam. So many scriptures. Shraddhavan Labate Jnanam, Bhagavad Gita. Nama Shraddhaya. We should believe in our scriptures. We should believe in our guru, a bona fide guru. Srotriyam Brahmanishtam. We all have bona fide gurus, our Acharyan, who knows the Shastras, who knows the Brahman, who can show us this. So, Ipperpatta Bhagavatam. We are going to conclude today with Rukmani Kalyanam. I request everyone to stay. Right? Please stay here. Amma Soluva. Always when you finish anything, we should do Mangalama. Rukmani Kalyanam Mani Mudikano. Abdino Anala Mangalakarama Namba Mudikaro. Iniki. With Bhagavad Sankalpam, it had happened. That is very important. So, in the Bhagavad Bhagavatai, Nityam Kertalam, Rushiram Navam Tatsam, Manaso Mahotsavam, Tadeva Nityam, Taduhaiva Mangalam, Tadeva Sogharna, Soshanam Granati, Dittama Sloka, Yashodagiyate. Soga Sagarathla Mudiyandalum, Bhagavatam, Kerta Hradayam, Thalinjipedum. Even if you are in deep sorrow, just listen to Bhagavatam. Sravana Matrena, you will get peace. You will attain peace. That is another the essence which I like it very much. So there is so much to say. I don't know where to start. Let me see quickly. Maybe today again having taken this is the I told you the essence. I will start with Rukmani Kalyanam. Vidarbha Deshatla. In Vidarbha Desam, I try to pardon me if I don't translate every word to word in English. I would within the short span doing. In Tamil and English has been a challenge, but please pardon me. I am sure you can follow. In Vidarbha Desam, there is a Maharaja called Bhishmagan. That Bhishmagan had 5 boys. He had 5 sons and a girl. This is Rukmini. Rukmini Sakshat Mahalakshmi. So in this, he made a sankalpam. He wanted his daughter to get married to Krishna. Because all the Pauranikas, they all come whenever they come, and those days they don't have internet or any other communication media. So the Pauranikas, the storytellers come and talk about Krishna. Through them, just like Andal heard all the Krishna stories through Periyalvar. This is Rukmini is an example. We saw that yesterday.
அனுஷ்டானம் பண்ணதை இவ அனுகாரம் பண்ணி நம்மள அனுசந்தானம் பண்றோம். So Rukmini used to listen to all these stories and he said he decided Krishna தான் எனக்கு பர்த்தா. She has decided, that is what, obviously, right? She is Mahalakshmi, she has to get married to the Sriman Narayanan. We also will see Charanagati Tattvam. Every Jivatma reaching Rukmini Jivatma will be reaching the Paramatma. Anyway, so in the Bhishmagan has 5 sons and a daughter, and Rukmini had made a sankalpam also that she wanted to get married to only Krishna. But Rukmini is one of the brothers. He has decided, no. He treats Krishna like his enemy. Only I will give my sister to Shedinat Arasan Shishubalanukku தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் இது பண்ண மாட்டேன். அவ அப்பாவால ஒன்றும் மீற முடியும். His father cannot say anything. So the marriage get organized. Shishubalanukku எல்லாம் பண்ணிடுறா. They organize the wedding. Rukmini cannot bear this news, so she writes a ligitam. I'm saying this story in an abridged fashion, so because this itself is going to take another 10 minutes. So Rukmini writes a ligitam, 7 slokas. Most of us who had listened to Bhagavatam, we know, Sutva Gunanu Bhuvanasundara Srinvadantenu ஒரு பெரிய லிகிதம் எழுதி இதை வந்து ஒரு பிராமணர் மூலமா ஒரு லிகிதம், ஒரு உஞ்சுவத்தி பிராமணர் மூலமா கொடுத்து இதை கொண்டு போய் கிருஷ்ணன்ட்ட கொடு அப்படின்றா. அதுல என்ன எழுதியிருக்கான்னா, இது வந்து நான் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், how many piravis I take, you are my Bharta, even I will wait, however jन्mas I take, many jन्mas. சிங்கத்துக்குன்னு வச்சுட்டு இருக்கிற ஒரு பொருளை ஒரு நரி எடுத்துன்னு போயின்ற மாதிரி பண்ணிவிடாது. இது வந்து சிங்கத்துக்காக, this is meant for a lion. Don't let a fox take it, right? Above all, she describes Krishna as Bhuvana Sundara. விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இல்லையா அந்த பேர்? கிருஷ்ண பிரேமையா சொல்லுவார். அதை பார்த்த உடனே கிருஷ்ணர் சொக்கி போயிட்டாராம். The moment he saw the name Bhuvana Sundara, புவனத்துக்கெல்லாம் சுந்தரா, Krishna fell for it. Krishna already knew about Rukmini. He wants to get married to Rukmini. But the moment he saw, சொக்கி போயிட்டாராம். அதுலயே காந்தர்வ விவாகம், the moment காந்தர்வ விவாகம் அப்படியே ஆயிடுத்து. மனுஷாலே காந்தர்வ விவாகம் முடிஞ்சு போயிடுது. Then this Brahmin gives it. He goes, ரெண்டு பேரும் உடனே அதுல எழுதியிருக்கா. She has given the directions. How to come, where to come, when to come. கல்யாணத்தன்னைக்கு முத நாள் இன்னும் ஒரு 48 மணி நேரம் தான் இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு the day before the wedding I will be going to Ambika, that is my அவளோட குல தெய்வம், and I will be going there, and after worshipping Ambika I will be coming back. When I come back, you should come there and take me. ராட்சச விதிப்படி, ராட்சச விதியில அந்த இது வந்து பண்ணலாம் இருக்கு. சூரியன் சாட்சியாக பாணி கிரகணம், நம்ம எல்லாம் அக்னி சாட்சியா வைதிக விதியில பாணி கிரகணம் பண்ணிப்போம். இந்த ராட்சச விதியில சூரியன் சாட்சியா பாணி கிரகணம் பண்ணிக்கலாம் இருக்கு. So Krishna will start, like you have to come in a lightning speed. அந்த விதர்ப தேசத்துல இருந்து வரணும், அந்த இதுல இருந்து துவாரகால இருந்து விதர்ப தேசத்துக்கு, right? So he was coming in, but they used to say when Shishubalan has also started. So Karunakaracharya Vedika சொல்லுவ Tamil movies, they do all the preparations, the previous day Janvasam, everything happens to one man, and at the end, the next day before the Tirumangali Dharanam Kanyadanam happens, the hero will come and save, and then the whole thing changes. Like that, Shishubalan was coming. There is the way all the Pauranikas say, there is a traffic jam, but Krishna was given Madhubargam. Krishna was given by our Bhishmagan, just like any Mapla. He welcomes him like a Mapla with a Madhubargam. Kuduthu ellam பண்ணியாச்சு. இவருக்கு சிசுபாலன் நீங்க வந்துட்டு இருக்கார். அங்கேருந்து ருக்மி comes and says, எல்லாரும் பாத்துக்கோங்கடா, கிருஷ்ணன் வந்திருக்கான். கிருஷ்ணன் is attending the wedding. They are all like mama son and atta bulla mama bulla. So he is attending, he has been given the invitation, he is attending the wedding. So சொல்றான், சிசுபாலன் அங்க இருக்கான், ஜராசந்தன் அங்க இருக்கான், பௌண்டரிக வாசுதேவன் இருக்கான். They are all saying நாங்க பாத்துக்கிறோம். அங்கேருந்து கிருஷ்ணர் வர அப்படியே லவக்கன்னு அப்படியே கைய பிடிக்கிறார், தூக்கிட்டு போயிடுறார். இந்த இதுல சொல்லுவா ஆண்டாள் இந்த சீனை டிஸ்கிரைப் பண்றான். அவன் வந்து கேட்பான், ருக்மி வந்து கேட்பான், டேய் என்னடா ஆச்சுன்னா கோவிந்தான் கருணாகராச்சாரியார். அவன் வந்தான், நீங்க பாத்துக்கிறேன், நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம், நாங்கெல்லாம் பார்த்தோம், எங்க எஜுகேஷன் போயிட்டான். இந்த ஆண்டாள் சேச நாச்சியார் திருமொழி, கண்ணாலம் கோடித்து கன்னி தன்னை கைபிடிப்பான், திண்ணாந்து இருந்த சிசுபாலன் தேஷெழுந்து அண்ணாந்து இருக்கவே, ஆந்து அவளை கைபிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து அரங்கன் வந்து எப்படி வந்து அவரை
ருக்மிணியை அபகரிச்சுட்டு போனான்னு சிசுபாலன் அண்ணா வந்து பார்த்துட்டு இருக்கச்சே என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஆண்டாள் நரேட்டட் ஜஸ்ட் லைக் ருக்மணி ஷெட் சிங்கத்துக்குன்னு வச்சுட்டு இருக்க இந்த பொருள் எடுத்துன்னு போக முடியாது. சேம் திங் ஆண்டாள் சேஷ்டு பெரியாழ்வார் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் மனுஷனுக்கு டோன்ட் கெட் மீ மேரிட் டு ஹியூமன் டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட் பண்ணிண்டா லார்ட் ரங்கநாதன் that is the ultimate, right? So we are doing Rukmini Kalyanam only today. I'm just drawing a parallel being a மார்கழி மாசம் இப்படியாக வந்து முதல்ல மானசீகமா கல்யாணம் பண்ணிவிட்டார். அப்புறம் வந்து ராட்சச விதிப்படி சூரியன் சாட்சியா ஒரு பாணி கிரகணம். இப்ப நம்ம பார்க்க போறது வைதீக விதிப்படி. நம்ம எல்லாரும் ஸ்ரத்தையா இதை வந்து பாவம் தான் முக்கியம். I may make mistakes. If I do any mistakes, kshamikkanam. I am not a qualified person, but மானசீகமா நம்ம இப்போ we are going to walk through the steps just like in Tirupati. In Tirupati when they do Kalyana Utsavam, the steps they follow. So that's first. In fact, Andal starts in Varanamayiram. She starts with Janvasam, Nichetartham, and then she goes on. So those are all the steps she has narrated in Andal Kalyan. In here, they start, this is where they start. Normally, Panguni Uttram, right? This is Margazhi, Tai, even Masi, Panguni Uttratha தான் பெருமாளுக்கு கல்யாணம், பெருமாளுக்கு தாயாருக்கு கல்யாணம், வள்ளி தேவயானைக்கு கல்யாணம், நிறைய விஷயங்கள் they happened only on Panguni Uttram. That is when the actual wedding takes place. Since we are finishing Saptaham and Rukmini, now we are finishing it with Rukmini Kalyanam. So முதல்ல வந்து பத்திரிகை அடிச்சாச்சு. நல்ல ஊர் முழுக்க துவாரகா போயாச்சு. துவாரகால இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் முழுக்க இன்ஃபார்ம் பண்ணி கிருஷ்ணர் இஸ் மேரியிங் ருக்மணி வித் கோலாகலமா ஒரு இது அங்கங்க தோரணங்களாம் கட்டி முதல்ல பத்திரிகை அடிச்சு அதுக்கப்புறம் பெரிய வாழ்க்கெல்லாம் ஆசீர்வாதம் அனுக்ஞை. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் தே ஆர் இஸ் டேக்கிங். இவன் தான் பகவான் வைதிக விதிப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார். அனுக்ஞை நடக்கிறது. அதுக்கப்புறம் விஸ்வக்சேன ஆராதனை, யஸ்வத்ரத வித்யாத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரேன விஸ்வக்சேன பூஜை நடக்கிறது. அதுக்கப்புறம் புண்ணியாக வாச்சனம், they are sprinkling the holy water everywhere. That is the step which they do in கல்யாண உற்சவம். புண்ணியாக வாச்சனம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அங்குரார்ப்பணம், இந்த இது பண்ணுவாலியா பாலிகை எல்லாம் கரைச்சு அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்ல செழிப்பா இருக்கணும். They want that the bride and bridegroom to live in a prosperous life. நல்ல செழிப்பா இருக்கணும்னு அந்த அங்குரார்ப்பணம் பாலிகையில வந்து அந்த அது நல்லா முளைச்சி வர மாதிரி தானியங்கள் அதை வந்து அதை கரைக்கிறது. அதுக்கப்புறம் ரக்ஷாபந்தனம், அவெல்லாம் காப்பு கட்டிக்கிறான். தோழிகள் தோட்ட கனா கனா கண்டேன், காப்பு கட்ட கனா கண்டேன் ஆண்டாளும் பாடுவோம். ஆண்டாள் எக்ஸ்பிளைன்ஸ் ஆல் தி ஸ்டெப்ஸ் இன் வாரணமாயிரம். ரக்ஷாபந்தனம் நடக்கிறது. அப்புறம் அக்னி சாட்சியா இப்போ வந்து சப்தபதி நடக்கிறது. சப்தபதி அக்னி சாட்சியா நடக்கிறது. அங்க வந்து சூரியன் சாட்சியா, இங்க வந்து அக்னி சாட்சியா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ருக்மிணி கல்யாண சங்கல்பம் பண்ணிக்கிறார். நம்மளும் சங்கல்பம் பண்ணிப்போம். நம்ம லோகக்ஷேமம் இந்த வருஷம் முடியறது, அடுத்த வருஷம் சுபிக்ஷமா இருக்கணும். நம்ம இந்த ருக்மிணி கல்யாண மகோத்சவத்திலே நம்ம பகவான்கிட்ட சங்கல்பம் பண்ணிப்போம். ஹரிஹோம் தத்து ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதா மகாபுருஷ விஷ்ணுராஜ்யா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः ஸ்ரீ துதிய பிரதார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதருஷே வரதக்கண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே வியாபாரிணாம் பிரபாதீனாம் ஷஷ்ட்யா சம்வத்சராணாம் மத்ஸ்யே सर्वारी नाम संवत्सरे दक्षिणायने हेमंत ऋतु धनुर्मास्ये कृष्णपक्षे द्वितीयां सुबदितौ सौम्यवासर युक्तायां पुनर्वसु नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायां अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञा श्रीमन्नारायण प्रीत्यर्थम अवावा मानसिकमा अवावा गोत्रम नक्षत्रम சொல்லிங்கோ. சொல்லிண்டா सपत्नीकस्य सहकुटुम्बस्य मम क्षेम स्थैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम लोकक्षेमार्थ सिद्ध्यर्थम रुक्मिणी कल्याण महोत्सवम संग्रह பாராயணம் கரிஷ்யே. சங்கல்பம் ஆயிடுத்து. அப்புறம் மாப்பிள்ளைக்கு வாழ்க்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்குறா, வஸ்திராதாரணம் நடக்கிறது. So they take the dress. So இப்போ வந்து பத்திரிகை வாசிப்போம். They read the invitation on such and such a day, on such and such a muhurtam, this is happening. So அந்த பத்திரிகை படிப்பா. அதுக்கப்புறம் பிரவரத்துக்கு அடுத்தது கன்னியாதானம். பிரவரம் படிக்கிறா. இங்க வந்து பகவான் பாரத்வாஜ கோத்திரம், சிரவண நட்சத்திரம், ஆவணி மாதம், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், யதுகுலோத்தமன் அவரோட பிரவரம் படிக்கிறார்.
தாயாருக்கு வந்து பார்கவ கோத்திரம், உத்தரபல்குனி நட்சத்திரம், ருக்மிணி நாம்யாம் அப்படின்னு படிச்சு அந்த பிரவரம் படிக்கிறார். இப்போ வந்து கன்னியாதானம் ஆப்போறது. நம்ம வந்து மானசீகமா நினைச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து நம்ம கன்னிகாதானம் மாறுது. மாங்கல்யம் தொண்டு மாதீனாம். இப்போ வந்து கொட்டுவாத்தியம். So, we all heard it. மானசீகமா நம்ம நினைச்சுக்கிறோம். நாராயணா. ஸோ மாங்கல்ய கன்னிகாதானம் ஆயிடுத்து. இப்போ பிரதான ஹோமம் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லாஜ ஹோமம், பொறிமுகந்து அதெல்லாம் எழுதியிருக்கா இல்லையா, ஆண்டாலும் எழுதியிருக்கா. அப்புறம் பொறிமுகந்து லாஜ ஹோமம் நடக்கிறது. இப்படி அப்புறம் பூர்ணாவதி, பகவானுடைய கல்யாணம், திருக்கல்யாணம் மானசீகமா நம்ம இப்ப பார்த்துட்டோம். இப்படியாக நம்ம பாகவத சிரவண யஜ்ஞம் சங்கரகமாக வித் பகவத் சங்கல்பம், வித் பாகவத சங்கல்பம் we are completing it. Nama Sankirtanam yasya sarva pava pranashanam pranamo dukkha samanahasam tam namami harim param. Anandam anandame anandam 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 anandame anandam 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 anandame நாம் செய்த பூஜா பலன் இன்றே கிடைத்ததென்று ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. Let's pray to God that this new year will give us all a new life, a new lease of life, health, wealth and prosperity. Gopika Jeevana Smaranam Govinda Govinda.